அதில் யோசிச்சு பாருங்கள், கௌதம் அசி அகலிகை உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் தவம் பண்ணும்போது பாருங்கள், அவருக்கு முட்டியில் தண்ணி எடுக்க போகிற நிலவு வெளிச்சத்தில் குளத்தில் போய் பாருங்கள், அப்படி அவரை நினச்சி மந்திரம் சொன்ன உடனே முட்டி வரும், அப்படியே தண்ணி எடுத்து வருவாங்க. இப்படி வரக்குள்ளே பாருங்கள், அவருடைய அந்த இலக்கை தடப்படுத்துறதுக்காக தேவலோகத்தில் அந்த இந்திரன் பாருங்கள் ஒரு விளையாட்டு விட்டான். இவ என்னடி சொன்னால் ஒரு ரிஷிராஜனா வடிவானாள், தேவலோகத்து அவரும் வடிவானாள். இவருடைய மனத்தை மாத்திரத்துக்கு பாருங்கள், இப்படி தான் விதி பிடிக்கிறேன், மாத்திரத்துக்கு பாருங்கள். இப்படி வரக்குள்ள அந்த நிலவில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள் தண்ணி எடுக்கும்போது அவர் மேலால் போகிற அப்படி தெரிஞ்சிருக்காள் வடிவு. அந்த வடிவில் அப்படியே மயங்கின உடனே பாருங்கள், அண்ட சராசரங்களோடையும் தொடர்பாக இருக்கிறார். யார்? அவருடைய யார்? ரிஷி கௌதம். அப்போ உடனே பாருங்கள், அவர் பார்த்தார் பாருங்கள், தான் மனத்தால் வாழ்கிறார், உடம்பில் மனத்தில் எண்ணின உடனே பாருங்கள் அவர் என்ன செய்கிறாரு, சாபம் போடுறார். அந்த மனத்தில் அந்த எண்ணின உடனே பாருங்கள் அது வரல, அந்த முட்டி சித்தி வரும், இதுதான் எண்ணின உடனே அது வரல. உடனே அவர் சாபம் போடுறார் பாருங்கள், நீ கல்லா போகிறதுக்கு அவர் சபிக்கிறார். கல்லா போயினோடனே அவர் கேட்குறா பாருங்கள், அவர் துணிமா பாருங்கள், இந்த கல்லா போய் நான் இருந்த உடனே இந்த கர்மா கல்லாகி இருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள் சிக்கலாக இருக்கும், ஒரு சிக்கலாக வந்துடுங்க, ஒரு கர்மா. இதை நீங்கள் விடாமல் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி போன உடனே எப்படி என்ன முழுமையாக நாங்கள் பக்தியாக வந்த உடனே போய்த்துருவோம். ஏன்னா இவ்வளோ காலம் நான் 21 வருஷமாக ஆரம்பத்தில் வந்த உடனே எல்லோரும் முழுமையாக உங்களுக்கு எல்லாம் வேதனை வரும்போது கட்டும் வேதனையாக இருந்தால் நம்ம ஒரு தான் பார்க்க மாட்டோம், ஒன்றும் கரைக்க மாட்டோம். அந்த குரு இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் முழுதையும் குவிச்ச வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள் சயின்ஸில் சின்ன பிள்ளையில் நம்ம எல்லாம் பாருங்கள் இந்த கண்ணாடியில் வச்சு குவிப்போம் பாருங்கள், புத கண்ணாடியில் வச்சு சின்ன 8ஆம் ஆண்டில் சயின்ஸில் இப்படி நம்ம குவிக்க வைப்பாங்க. குவிச்ச உடனே பாருங்கள் நெருப்பு எழும்பும். அது மாதிரி முழுமையாக நாங்கள் குவிச்ச உடனே இங்கே நெருப்பு எழும்புறவரால் யார்? ஆன்மா ஞானத்தீ. அப்போ குவிச்ச உடனே பாருங்கள் முழுமையாக அந்த 5 பொறிகளுக்குள்ளால் போனோடனே சித்தத்தில் கர்மா அழிக்கப்பட்ட உடனே நான் நல்லா இருக்கேன் சாமின்னு சொல்கிறோம் தானே. இவ்வளோ காலம் வந்தாங்க, நான் போன கிழமை சொன்னேன் தியானம் பண்ணுறேன் 4 மணி கிளம்பி தியானம் பண்ணுறேன் 4:30 சொல்லுங்கள், உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம உயர்த்தல திடீர்னு உயர்த்த மாட்டோம், டைமுக்கு விடாமல் செய்தால் மட்டும்தான். இப்போ பாருங்கள் பாடசாலையில் நீங்கள் போகிறீங்க, அது காணாது படிப்பு, டியூஷன் எடுக்கணும், அவ்வளோ படிப்பு. அப்படி போனால் தான் எல்லாம் லவ்விய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு இப்படி வெளியிலாமல் படுத்து கிடந்து வெளியில சாமி என்று கற்றுனா வருவாரா? வரைய மாட்டார். அந்த சாமி தான் பாருங்கள் உங்களுக்குரிய கடவுள் பாருங்கள். இந்த உலகத்தை அண்டஸ்டர் ஆகிறது தான் குரு வந்திருக்காரு. அவர் சொல்கிறார் இதோட நீ தொடர்பு கொண்டா மட்டும்தான் பாருங்கள் நீ எந்த பக்கம் வரலாம், அப்போ தான் நீ அப்படின்னு சொல்கிறாரு மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் அவர் சொல்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நான் இல்லை எல்லாம் செய்தார் பாருங்கள். கரண்ட்டு வயர் மாதிரி நாங்கள் அங்கேருந்து கரண்ட் வேறு சொல்கிறோம்.